சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் பாராட்டின உம்முடைய கிருபை பெரிது சுவாமி. நீர்தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வருகிறீர் கர்த்தாவே. இந்த வேளையிலும் சுவாமி, அடியாளை நீர் மறைத்து நீர் உம்முடைய வார்த்தை என்னும் அண்ணாவினால் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும் அப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீரே எங்களோடு கூட பேசுகிற தேவனப்பா. நீர் பேசி எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை நீரே காத்து கொள்ளும். உடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் நித்திரை செய்வதால் சில காரியங்களை நாம் இழக்கிறோம், சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ரெண்டையும் பற்றி வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். தூக்கத்தினால் இழந்தவைகளையும் பெற்றுக்கொண்டவைகளையும் வேதாகமத்தின் அடிப்படையில் தியானிப்போம். முதலாவது இழந்தவைகள். எதையெல்லாம் இழந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டில் தெய்வீக பலனை இழந்தது. யார் இழந்தான்னா சிம்சோன். சிம்சோனை ஆண்டவர் எதற்காக பிறக்க வைத்தார்? பெலிஸ்தரிடம் இருந்து இஸ்ரவேலரை ரட்சிப்பதற்காக. அவர்கள் இஸ்ரவேலரை மிகவும் ஒடுக்கி வதக்கினார்கள் என்பதினால் பெலிஸ்தரிடமிருந்து அவர்களை காப்பதற்காக கர்த்தரால் உருவாக்கப்பட்டவன் தான் சிம்சோன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு தம்பதியருக்கு ரொம்ப காலம் பிள்ளை இல்லாமல் இருந்துச்சு. அதில் மனைவி இடத்தில் முதலாவது தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கத் தொடங்குவான் என்றார். அதுக்கப்புறம் புருஷனிடத்திலையும் ஆண்டவர் பேசுகிறார். 14வது வசனம், திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கை கொள்ள கடவள் என்றார். தாயும் தகப்பனுமே அதே மாதிரி இருக்கணும். பிள்ளையும் நஸ்ரேயத்துவத்தோடு வளர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முதலாவது எச்சரித்து அவர்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார். அவர்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வளர்க்க முடியும். வாலிபன் ஆகும்போது அவன் இஷ்டம் போல திரிந்தான். அப்படி அவன் இஷ்டம் போல போகும்போது தான் எங்கே போயிட்டான்? பெலிஸ்திய பெண்களைத்தான் அவனுக்கு விருப்பமாக இருந்துச்சு. அப்படி அவன் விரும்பிய ஒரு பெண் தான் தெலிலாள் என்பவள். அவளிடத்தில் போய் அவன் அடிக்கடி சிநேகமாக இருக்கிறான். அவளோடு கூட இருக்கும் பொழுது அந்த பெலிஸ்தர்கள் தங்களை பல விதத்திலும் அழித்து கொண்டிருக்கிறான். அவர்களுடைய உடைமைகள், அவர்களுடைய வெள்ளாமைகள் எல்லாத்தையும் அழித்துக்கிட்டே இருப்பான். அதனால் அவங்க இவனை ஒரு விரோதியாக கருதுவார்கள். ஆனால் அவங்களால இவனை பிடிக்கவே முடியல. ஒரு சமயம் அவனை ஒரு இடத்துல அடைச்சி போட்டாச்சு. அவனுடைய கோட்டை வாசலை மூடி போட்டாச்சு. இவன் என்ன செய்கிறான்? அந்த கோட்டை வாசலையே தகர்த்து கொண்டு ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தூக்கிட்டு போனான். அப்போ அதெல்லாம் பார்த்த உடனே பெலிஸ்தர், எப்பா இவன் பக்கத்துலேயே நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவ்வளோ பெரிய கனத்த கதவுகள். ஏன்னா ஒரு கோட்டையை அடைக்கணும்னு சொன்னால் அந்த கதவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை ஒருத்தரால் அடைக்கவே முடியாது. 4-5 பேர் சேர்ந்து தான் அந்த கதவையை சாத்துவாங்க. அவ்வளோ கனமான இதை ஒருத்தனே தன் தோளில் சுமந்துருவான். அந்த அளவுக்கு அவனுக்கு பலன் இருந்துச்சு. அப்போ அது மனுஷருக்குரிய பலன் கிடையாது, அவனுக்கு ஒரு தெய்வ பலன் இருந்துச்சு. அதனால் பெலிஸ்தர் அவனை கண்டாலே பயந்து ஓடுவாங்க. அவன் வாரானாலே பயப்படுவாங்க. ஒரு சமயம் ஒரு தாடை எலும்பினால் 1000 பேரையும் கொன்னான். 1000 பேர் ஏற்று வந்த அவ்வளோ பேரையும் பெலிஸ்தர் எல்லாரையும் என்ன செஞ்சு போட்டான்? கொன்று போட்டான். தாடை எலும்பு எவ்வளோ நீளம் இருக்கும்? கொஞ்சம்தான் இருக்கும். அதே ஒரு அடிக்கு
ஒரு அடிக்கு கம்மியாக தான் இருக்கும். ஒரு அடி ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனுடைய தாடை எலும்பு. அந்த தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்றான். அவன் கையில் வேற ஒரு ஆயுதம் கிடையாது. அவ்வளவு பலன் அவனுக்கு இருக்குதுன்றதை இந்த பெலிஸ்தர்கள் கண்டு பயப்படுறாங்க அவன்கிட்ட வர்றதுக்கு. அந்த சிம்சோனோடு பெலிஸ்திய பெண் தெலிலாள் சிநேகமாக இருக்கிறாள். அதனால் அவளிடத்தில் போய், நீ எப்படியாவது இந்த பலன் அவனுக்கு எப்படி வந்துச்சின்னு மட்டும் கேட்டு எங்களுக்கு சொல்லு. நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உனக்கு 1100 அப்படின்னு சொல்லி அவட்ட சொல்லுவாங்க. அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு தினம் அவங்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருப்பான். அவன் 3 தடவை சொல்லுவான், இப்படி அப்படின்ட்டு கயிறு கட்டினா நான் என்னை இது பண்ணவே முடியாதும்மா, பிறகு ஒரு நல்ல நார் வச்சு கட்டினா இப்போ என்னுடைய பலன் பெயரும்னு சொல்லுவான். ஒரு சமயம் நெசவு தறியில் முடியெல்லாம் கெட்டுனா நான் என்னுடைய பலன் பெயரும்பான். இப்படி எதையாவது சொல்லி அது தப்பிச்சுக்கிட்டே இருப்பான். பெலிஸ்தர்கள் ஓடிடுவாங்க இவனுடைய பலத்தை பார்த்து. அப்படி இவன் தூங்கும்போது அப்படி பண்ண உடனே அவன் எழும்புவான். வந்துட்டாங்க பெலிஸ்தர்கள்லாம் ஒன்று எழும்புவான். அப்படியே நூல் அந்து போகிற மாதிரி அந்து போயிடும். அப்படி தறியில் இது பண்ணியிருக்கும்போது அப்படி எழும்பும்போது அந்த எந்திரத்தோடையே அவன் எழும்பிடுவான். அதனால் மக்களால் அவனை என்ன செய்ய முடியல, பிடிக்கவே முடியல. அப்போ இவன் ரொம்ப வருத்தப்படுவான். என்ன இப்படி பரியாசமாக பண்ணுற அளவுக்கு நீ வச்சுட்ட, அப்போ என் மேலே உனக்கு அன்பே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட தினம் அழுவான். அழுதோடனே அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க. 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்மா விசனப்பட்டது. சரி, நம்ம செத்து தான் பார்ப்பறோம், சொல்லிட்டு சாவோன்னு சொல்லிட்டு அவனுடைய இருதயத்தை எல்லாம் அவளுக்கு என்ன செஞ்சிட்டான், வெளிப்படுத்தினான். பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறான் அவன் மடியில். உடனே அவன் என்ன செய்கிறா, அந்த பெலிஸ்தர் அதிகாரிகள்கிட்டலாம் சொல்லிட்டான். இந்த தடவை அவன் உண்மையாகவே சொல்லிட்டான், அது கரெக்டு தான், நீங்கள் எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவன் என்ன செய்வா, அவனை மடியில் போட்டு தூங்க வைப்பான். அவன் நல்லா அயர்ந்து தூங்கும்போது ஒரு ஆளை வைத்து அவன் சொல்லுவான், எதனால் அந்த பலன் வந்துச்சுன்னா, நஸ்ரேயர்கள் முடி வெட்டவே மாட்டாங்க. சவரன் கத்தி அந்த முடியில் என்ன செய்யாது, படவே செய்யாது. அதனால் அதை என்ன செஞ்சிருவான், அவனுடைய சடைகள் எல்லாத்தையும் 7 சடை இருந்துச்சான், 7 சடையும் என்ன செஞ்சிட்டான், ஒரு ஆளை வச்சு வெட்டிடுவான். வெட்டி மொட்டை மாதிரி இருப்பான். அது அவனுக்கு தெரியாதான், அப்படி தூங்கியிருக்கான். அயர்ந்த நித்திரை. அவன் தேவ பலம் அவனை விட்டு போய்விட்டது. அது அவனுக்கு தெரியல, அதை உணரவே முடியல அவனால். உடனே வழக்கம் போல் பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவன் இப்படி ரொம்ப தைரியமாக, நமக்கு தான் அந்த பலன் இருக்கேன்னு சொல்லிட்டு தைரியமாக எழும்புறான். அவனால் முடியவே இல்லை. தேவ பலம் அவனை விட்டு போயிற்று என்பதை அப்போ தான் உணர்றான். இப்படி ஒரு பெண் மடியில் படுத்து தூங்கி தேவ பலத்தையே இழந்துட்டான். அப்போ தூக்கத்தினால அந்த தேவ பலன் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. உடனே பெலிஸ்தர்கள் என்ன செய்யாங்க, அந்த பாவ இச்சையினால தானே அவனுக்கு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டான் பெலிஸ்திய பெண்ணுக்கிட்ட. அதனால் கண்ணை முதல்ல பிடுங்கிட்டாராங்க. அந்த கண்ணை அவங்க பிடுங்கி கைக்கு காலுக்கெல்லாம் விலங்கு போட்டு அவனை மாவரைக்க வச்சுருவாங்க. 21வது வசனம், 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் கம்பீரமாக நடந்துக்கிட்டு இருந்தான். இங்கே இப்போ என்ன செய்கிறான், கண்ணு போய் கடைசியில் மாவரைத்து கொண்டிருக்கிறான். இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு போயிட்டான். தூங்குனதுனால தேவ பலத்தை அவன் இழந்து விட்டான். அடுத்தாப்புல இன்னொருத்தர் யார் இழந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேதுருக்கு என்ன சந்தர்ப்பம் கொடுக்குறாரு ஆண்டவர் என்றால், வாய்ப்புகளை இழந்தான். ஆண்டவர் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தார். பேதுருவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன்னை சாத்தான் கோதுமையில் சுழகினால்
புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். நானோ உன் 31 32 நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். உடனே அவன் என்ன சொல்கிறான், அப்படிலாம் நான் ஒன்றும் கீழே போக மாட்டேன், எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். இவ்வளோ தைரியமாக அவன் சொன்ன உடனே இயேசுவானவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, 34வது வசனம், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். அவன் அதை நம்பவே இல்லை. 3 தடவை நீ என்னை மறுதலிச்சிடனா, யார் மறுதலித்தாலும் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொன்னவன், நான் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் தைரியமாக இருக்கான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவர்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவர் போய் வழக்கமாக ஓட்டத்தில் ஒலிவ மலைக்கு போய் அவர் அங்கே ஜெபம் பண்ணணும்னு சொல்லி போவார். அதுக்கு தன்னுடைய சீஷர்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் அவர்களோடைய கூட அவர் என்ன செய்தார், ஒலிவ மலைக்கு போகிறார். 40வது வசனம், அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லேறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்குறார், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். மனுஷீகத்தில் அதை கேட்குறாரு. ஆனால் தெய்வீகம், அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர். அதனால் பிதாவே, உமது சித்தத்தின்படி ஆக கடவுள். தன்னுடைய விருப்பம் அதுதான், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லிட்டு வருவார். அவர்களை எல்லாரையும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவார். ஆனால் அவர் திரும்பி பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, திரும்பவும் தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. 45வது வசனம், தம்முடைய சீஷரிடத்தில் அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். திரும்பவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்குறார் ஜெபம் பண்ணுறது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார், சாத்தான் என்ன செய்யன்னு சொல்கிறான், அவங்கள சொலவில் போட்டு புடைக்கிறது போல் உங்களை புடைப்பேன்னு சொல்கிறான். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இருக்க நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் விசுவாசத்தோடு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களை எங்கே போட்டு புடைப்பான், சொலவில் போட்டு புடைப்பான். அப்படி நிறைய சோதனைகளை உங்களுக்கு கொடுப்பான். அந்த சோதனைக்கு உட்படாதபடி இருக்க நீங்கள் என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதல் தடவை சொல்லிட்டு போனார், திரும்ப பார்த்தாரு, திரும்பவும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அது தூங்குகிற வேலை தான். அதனால் அவங்களுக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சு. அதனால் எல்லாருமே தூங்குறாங்க. பேதுருவும் அதில் என்ன சொன்னான், நீர் செத்தாலும் நீர் எங்கே போனாலும் நான் உண்மை பின்தொடர்ந்து வருவேன்னு சொன்னவன் இப்போ அவனும் கிடந்து தூங்கிட்டு கிடக்கான். ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரா, அப்படி அழுது ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. அவருடைய இரத்தம் அவருடைய வேர்வையில் சிந்துற அளவுக்கு இல்லையா அவர் ஜெபம் பண்ணுறார். 44வது வசனம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அந்த அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணுறார். அவரை தூதர்கள் அவரை என்ன செய்கிறாங்க, பலப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை பார்த்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்குறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ சோதனை வந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், ஜெயிக்கலான்ட்டு. அவன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவரை பிடிச்சிட்டு போனாங்க. அவரை முதல்ல பிரதானிகள்கிட்ட போனாங்க. அதுக்கப்புறம் பிலாத்துவினிடத்துல கொண்டு போகும்போது அவரை வெளியே இழுத்துக்கிட்டு வராங்க. அவருடைய உடைகளெல்லாம் மாற்றி அவரை கஷ்டப்படுத்தி அவரை இது பண்ணுவாங்க. அப்படி அவரை கொண்டு போகும்போது அவரை அவர் இருந்த மண்டபத்தில் இவனும் கூட இருப்பான். அங்கே இருக்கிறவங்க ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருந்ததுனால
என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? அந்த தீ எரிய விட்டு அதை சுற்றி எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அதில் போய் இவனும் உட்கார்ந்துருப்பான், பேதுருவும். அப்படி உட்கார்ந்துருக்கும்போது ஒரு வேலைக்காரி வந்து சொல்வா, இவனும் இயேசுவோடு இருந்தவன். அதுக்கப்புறம் இன்னொருத்தையும் வந்து சொல்வா, இவனும் அவருக்கு கூட்டத்தில் உள்ளவன் தான். அதுக்கப்புறம் ஒரு ஆண் வந்து, இவன் பேசுகிறதே கலிலேயன் மாதிரி இருக்குது, அதனால் இவனும் அவர்களோடு இருந்தவன் தான் சொல்லுவான். சொன்ன உடனே அவன் என்ன சொல்லிடுறான், நான் அவரை அறியேன், அவருக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அவரை மறுதளிச்சிருவான். 3 தடவை மறுதளிச்சிருவான். 3 தடவை மறுதளித்த பின்பு சேவல் கூவிற்று. இயேசுவானவர் சொன்னபடியே அவன் என்ன செய்தான், சோதனைக்கு உட்பட்டான். அப்படிப்பட்ட சாத்தான் வரைக்கும் சோதனைக்கு உட்பட்டு அதில் என்ன செய்து போனான், தோற்று போனான். 3 தடவை மறுதளிச்சிட்டான். இந்த சேவல் கூவின உடனே இயேசுவானவர் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஐயோ, நான் மறுதளிக்க மாட்டேன்னு அவர்கிட்ட எப்படி சொன்னேன், இப்போ என்ன செஞ்சிட்டேன், சோதனைக்கு உட்பட்டு விட்டேன். அப்போ சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் ஜெயிக்க வேண்டுமா, சோதனையை ஜெயிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் விழித்திருந்து ஜெபிக்கும்படி 2 தடவை சொல்கிறார். 3ஆவது தடவை வந்து பார்த்தாரு, சரி வாங்க, இனிமேல் எல்லோரும் என்னை பிடிச்சிட்டு போக வந்துட்டாங்க, அதனால் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது, வாங்க எழுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அவரை என்ன செய்கிறாங்க, கம்புகளோடும் தடிகளோடும் வந்து அவரை பிடிக்காங்க. இப்போ ஆண்டவர், நான் எத்தனையோ தடவை உங்கள் ஜபாலயங்கள்லாம் இருந்திருக்கேன், என்னை அப்போ பிடிச்சிருக்கலாம், இப்போ வந்து இப்படி பிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அதுக்குள்ளே அவருடைய சீஷர்கள் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. பேதுரு என்ன செய்வான், அவரை பிடிச்சிட்டு போவாங்க, அவர் பின்னால் மெதுவாக தூரத்தில் போவாங்க. பக்கத்தில் யாருமே போகலை. பெண்கள் மட்டும்தான் என்ன செஞ்சாங்க, கடைசியில் கெத்செமனேயில் கபாலஸ்தலம் என்ற இடத்துல அவர் சிலுவையில் அரைஞ்சி தொங்க போடும்போது பெண்கள் தான் தூரத்தில் நின்று அதை பார்த்து அழுதுகிட்டு இருந்தாங்க. மற்றவங்க எல்லா சீஷர்களும் என்ன செய்து விட்டார்கள், ஓடிவிட்டார்கள். யோவான் அங்கே நிற்பான், அவன்கிட்ட தன்னுடைய தாயே கவனிக்கும்படி பொறுப்பை ஆண்டவர் கொடுக்குறார். அப்படி எல்லாரும் சோதனைக்கு உட்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்கிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கேடு வருதுன்னா முதலாவது ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவருடைய வருகையில் நாம் ஈடுபட முடியும். அதை சொல்லியிருக்காரு நமக்கு. அதனால் நம்ம விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த பேதுரு போல கர்த்தர் கொடுத்த வாய்ப்பை தூக்கத்தினால், தூக்க கறக்கத்தில் அதை இழந்து போகிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தாப்புல நிம்மதியான பயணம், நல்ல நிம்மதியாக போகலாம், அந்த பயணத்தை இழந்தான். யார், யோனா. யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போய் அந்த மக்களுடைய பாவங்கள் மிகுதியாக இருந்ததுனால அவங்கள என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள அழிக்க போகிறேன், நீ அவங்கள்ட்ட போய் சொல்லுன்னுட்டு. இவனுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வருது, இவர் சொல்லுவார், ஆனால் அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா இவர் அழிக்க மாட்டார், அதனால் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கே போகிறாங்க, ஆண்டவருக்கு மறைஞ்சு ஓடுறாங்க. ஓடி எங்கே போயிடுறான், தர்சீஸுக்கு போகிற கப்பல் அங்கே நிற்கும். அந்த கப்பலில் டிக்கெட் வாங்கிக்கிட்டு கப்பலுக்குள்ளே ஏறிடுவான். ஏறி கப்பலின் அடித்தட்டில் போய் ஒரு தலையணையை வைத்து அங்கே நல்லா நிம்மதியாக தூங்குவான். அந்த இடத்துல நித்திரை பண்ணுறான். ஆண்டவருடைய திட்டத்திற்கு விரோதமாக அவன் செயல்பட்டான். அதை ஆண்டவர் பார்ப்பாருன்றதை மறந்துட்டான். அப்புறம் ஆண்டவர் என்ன செஞ்சார், பெருங்காற்றை வரவழைத்து அந்த போட்டெல்லாம் ஆடும்படி அது அமிழக்கூடிய தன்மைக்கு வந்துச்சு. உடனே மாலுமி தன்னிடத்தில் இருக்கிற வெயிட்டான பொருட்களை எல்லாம் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. அப்புறம் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் உங்கள் சாமிகளெல்லாம் வணங்குங்க, எப்படியாவது இந்த புயல்லேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் ஒவ்வொன்று கத்திக்கிட்டு கிடந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் எல்லாரையும் இருக்காங்களே, இவனை மட்டும் காணுமேன்னு பார்த்தா அவன் அடித்தட்டில் கீழ்த்தட்டில் நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். உடனே அவனை எழுப்பி, நீ யாருன்னு கேட்குறாங்க. அப்போ இது என்னால் தான் வந்திருக்கு இந்த பெரிய காற்று,
அதனால் என்னை தூக்கி எங்கே போட்டுருங்க, கடலில் போட்டுருங்கன்னு அவனே தான் சொல்லுவான். சொன்ன உடனே அவனை தூக்கி என்ன செய்கிறாங்க, கடலில் போடுறாங்க. அது நமக்கு தெரிஞ்ச கதை தான். எப்படியாவது அவனை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப மும்முரமாக கொந்தளித்து கொண்டிருந்ததுனால வேறு வழி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, இந்த இரத்தப்பழி எங்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவனை தூக்கி கடலில் போட்டுடுறாங்க. யோனா 1:15-16 பார்த்தீங்கன்னா, யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. அது அமர்ந்து போச்சு. இந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறார். உடனே யோனா எங்கே போயிடுறா, மீன் வயிற்றுக்குள்ளே போயிடுறான். மீன் வயிற்றுக்குள்ளே போனால் மீன் எங்கெல்லாம் போகுதோ அதுக்குள்ளே தானே போக முடியும். மீன் எங்கே போகுது, எந்த இடத்துக்கு போகும், நம்மளை உயிரோட வச்சிருக்குமா, ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அப்படி ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். அதான் வயிற்றுக்குள்ளே இருந்துட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டானான். 2 பாருங்கள். யோனா வயிற்றிலிருந்து, மீனின் வயிற்றில் இருந்து என்ன செய்கிறான், நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். 3 சமுத்திரத்தின் நடுமயமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது. அந்த மீன் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் அவனும் போக வேண்டியதாக இருக்குது. அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கான். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். 5 தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுறான். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு கர்த்தர் மீனுக்கு கட்டளை எடுக்கிறார். அது யோனாவை எங்கே போய் கக்குது, நீரின் கடற்கரை ஓரமாக அவனை கக்கிட்டு. உடனே ஆண்டவர் அவனை சொல்கிறாரு, நீ எழுந்து மகாநகரமாக்கிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பித்த வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். மனம் திரும்புங்க, இந்த 40 நாள் தான் அதுக்குள்ளே நினிவே அழிக்கப்படும். உடனே எல்லாரும் மனம் திரும்பி எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாமே உபவாசித்து ரெட்டுடுத்தி எல்லாமே கர்த்தரை நோக்கி கேட்குது. அப்படி இருந்ததுனால அந்த ராஜாவும் என்ன செய்கிறான், விட்டுடுத்தி தேவ சமூகத்தில் கேட்குறான். தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. அதை ஆண்டவர் பார்த்த உடனே என்ன செய்கிறாரு, அவர்களை கொல்லுவதற்கு நியமித்திருந்த அந்த எண்ணத்தை தன்னை விட்டு எடுத்து போட்டார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அந்த அளவுக்கு யோனா என்ன செஞ்சான், போய் சொன்னான். இதை முதலே அவன் என்ன செஞ்சுருக்கலாம், நேராக நினிவேக்கு வந்திருக்கலாம். அப்போ நிம்மதியாக என்ன செஞ்சுருப்பான், அந்த கீழ்த்தட்டில் படுத்த மாதிரி இதுலேயும் படுத்து நிம்மதியாக இங்கே வந்திருப்பான். அதை விட்டுட்டு ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக தர்சீசுக்கு கப்பல் ஏறினா இந்த அவனுடைய நிலை என்னாச்சு, கடைசியில் மீன் வயிற்றுக்குள்ளே போக வேண்டியதாயிடுச்சு. அது பயங்கரமான சூழ்நிலை, அவனால் அதை பார்க்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் தண்ணிக்குள்ளே கிடக்கான். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்த, அந்த இடத்துலையே அவனை காத்து கொண்டார். மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் சுற்றி அவனுக்கு காற்று இருக்காது இல்லையா. அப்போ அவன் தண்ணீரில் உள்ள பிராணவாயை தான் அவன் சுவாசிக்கணும். எப்படி சுவாசித்திருப்பான், மூக்குக்குள்ளே தான் தண்ணி போகும், எல்லா இடத்துலையும் தண்ணி போகும். அதுக்குள்ளே அவன் கிடக்கான் வயிற்றுக்குள்ளே. கடற்பாசி அவனை சுற்றி கொண்டதான். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவன் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கான். தண்ணி வர்றதும் வயிற்றுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும். அப்போ அந்த சூழ்நிலைகளெல்லாம் அவன் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அவன் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவன் நினிவேக்கு வரணும்னு கடவுளுடைய தீர்மானம். அவன் செஞ்ச தவறுனால அவன் நல்லா நிம்மதியாக ஒரு கப்பலில் தர்சீஸுக்கு டிக்கெட் எடுத்த மாதிரி நினிவேக்கு டிக்கெட் எடுத்திருந்தா அவன் நிம்மதியாக படுத்து நல்லா தூங்கியிருக்கலாம். அவனுடைய பிரயாணம் நல்லா நிம்மதியான தூக்கத்தை விட்டுட்டு கஷ்டமான ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதுனால மீன் வயிற்றுக்குள்ளே தூங்க முடியுமா, தூங்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். அப்போது
நம்ம இப்போ 3 காரியங்களே பார்த்தோம். எதெல்லாம் இழந்தது? தேவ பலன் அவர்களை விட்டு போயிற்று. அவனை விட்டு, சிம்சோனை விட்டு போயிற்று. அதே மாதிரி நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். அந்த தாளந்துகளை பயன்படுத்தாமல் நாம் இருப்போமானால் அவனை போல ஆண்டவர் அந்த தாளந்துகளை என்ன செய்திருவார்? ஒரு பலன், தேவ பலன் அவனை விட்டு போன மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்போது அந்த கிருபையை நம்மை விட்டு எடுத்து விடுவார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி தாங்கி வர்ற தேவன் கிருபையை நம்மளை விட்டு எடுத்து விட்டால் நம்ம எங்கே போவோம்? உலகத்தில் ஜீவிக்கவே முடியாது. அதனால் அந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யக்கூடாது. 2வது நம்ம பார்த்தோன்னா, பேதுருக்கு கர்த்தர் 2-3 தடவை தருணம் கொடுத்தார். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவங்க என்ன செய்யலை? அதெல்லாம் சட்டே பண்ணல. ஏன்னா அதை விட அவங்க தூக்கம் பிரமாதமாக இருந்துச்சு. அதனால் தூங்கிக்கிட்டே இருந்தாங்க, ஜெபம் பண்ணலை. அதனால் என்னச்சு? சாத்தான் வச்ச சோதனையில் மாட்டிக்கிட்டு 3 தடவை ஆண்டவரை மறுதளித்தான். அந்த மறுதளித்து முடித்து சேவல் கூவினோடனே தான் அவனுக்கு காதில் உழுது. ஐயோ, ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளோ தைரியமாக சொன்னோம், நான் யார் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். ஆனால் இப்போ அவன் என்ன செஞ்சிட்டான்? மறுதளித்து விட்டான். அப்படி ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். அதனால் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது. அடுத்தது, யோனா அதே மாதிரி தேவன் நிம்மதியை அங்கே என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். அதே மாதிரி நித்திரையினால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகள் அது என்னதுன்னா, ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை நாம் பெறலாம். தேவனிடத்தில் ஏற்ற துணையை பெறலாம். அது ஏதேன் தோட்டத்தில் முதல்ல மனுஷனை தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் அப்போ ஆதாமை தூங்க வைத்து, ஆதானுக்கு எல்லாம் ஜோடியாக படைத்த தேவன் ஆதாமை படைத்து அவனை வைத்திருக்கும்போது அவன் மட்டும் தனியாக இருக்கான். அப்போ தான் ஆண்டவர் சொல்ற, மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு நல்ல அயர்ந்த நித்திரையை உண்டாக்கி ஏவாளை கொடுத்தார். அவன் தூங்கி இருந்தபோது தான் அவனுக்கு மனைவியாக்கினார். அப்போ அவன் கிட்ட கொண்டு விடும்போது, நான் மனுஷன், என்னுடைய எலும்பிலிருந்தும் என் மாம்சத்திலிருந்தும் வந்தபடியால் அவள் மனுஷி எனப்படுவாள் என்று அவளை கூறுறான். அப்புறம் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் நமக்கு ஏற்ற காலத்தில் என்ன செய்வார்? கொடுப்பேன்னு சொல்லியிருக்கார். அடுத்தது, மனதின் சிக்கல். நம்ம மனதில் பல விதமான எண்ணங்கள் நம்மளை தூங்க விடாமல் கெடுக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு தூங்கினோம்னா நம்ம தரிசனங்களை காண்கிறவர்களாக இருப்போம். அதே மாதிரி யோசேப்பு தரிசனம் கண்டான் தூக்கத்தில். மரியாளை ரகசியமாக தள்ளி விட்டுறணும். ஏன்னா அவன் நீதிமான், அவளும் நல்ல பிள்ளை. எப்படி அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பதை அவனால் சகிக்க முடியல. அதனால் என்ன செய்கிறான்? அவளை தள்ளி விட்டுறணும் ரகசியமானு நினைக்கிறான். அப்போது ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பி அவனுக்கு தரிசனத்தின் மூலம் அவனோடு கூட பேசுகிறார். மத்தேயு 1:18 ஆண்டவர் பேசுகிறார். அவள் அவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண், அதாவது நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தாள். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தேவதூதன் மூலமாக அவருக்கு சொல்லப்பட்டது. அதனால் அவன் என்ன செஞ்சா? மரியாளை சேர்த்து கொண்டாள். அடுத்த நன்மை என்னன்னா, விடுதலை. சிறையில் அடைபட்டிருந்த பேதுரு என்ன செய்யப்பட்டான்? தேவதூதனால். அவன் நல்லா தூங்குறான். நாளைக்கு அவனை சிறைசேதம் செய்ய போகிறாங்க, அது அவனுக்கு தெரியும். ஆனாலும் என்ன செய்கிறான்? கர்த்தர் சித்தப்படி எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி அவன் பாட்டு படுத்து தூங்கிட்டான். அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு தேவதூதன் உள்ளே அவனை தட்டி எழுப்பி, முதல்ல எழும்பினோடனே செருப்போடு, அடுத்தாப்பில் மேலே போர்வையை போர்த்திக்கொள்னு சொல்லி அவனை செய்ய வச்சு அவனை என்ன செய்கிறான்? கூட்டுறான். அவனை காவல் காக்கிறதுக்கு 4 காவல்கள் வைத்திருந்துச்சான். அதெல்லாம் தாண்டி அவன் என்ன செய்கிறான்? வெளியே வரான். இது அப்போஸ்தலர்
12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபித்தார்கள். யாக்கோபை சிரச்சேதம் பண்ணிட்டான். அடுத்தாப்புல பேதுருவை சிரச்சேதம் பண்ணுவதற்காகத்தான் அடைச்சி வச்சுருந்தான். அதுக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார். அவர்கள் ஜெபித்ததினால் கர்த்தர் என்ன செய்தார்? ஒரு தூதனை அனுப்பி அவன் கையில் கெட்டியிருந்த சங்கிலியெல்லாம் கலண்டு விழுந்துச்சு. ஒன்றுமே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு தூக்கம். அப்புறம் தேவதூதன் தட்டி எழுப்பின பிறகும் தூக்க கலக்கத்திலேயே என்ன செய்கிறான்? அப்படி என் பின்னே வான்னு சொன்னோடனே அந்த தேவதூதன் பின்னாலேயே நடந்து வந்திருக்கான். இது தரிசனம்னு அவன் நினச்சிக்கிட்டான். அப்படியே வெளியே வந்து அப்படி 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவல், 4 காவலையும் தாண்டி வெளியே வந்துடுறான். அப்படியே அவன் வெளியே வந்து கடைசியில் அவன் தெருவுக்கு வந்த பிறகு தான் அவனுக்கு தூக்கம் முடியுது. அப்படி நல்லா தூங்குனதுனால அவனுக்கு பயமே இல்லை. அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சிட்டான்? தேவதூதன் பின்னாலேயே வந்துட்டான். வந்து வெளியே வந்துட்டான். காவலை தாண்டி வெளியே வந்துட்டான். வெளியே வந்து அப்படியே தேவதூதன் பின்னாலேயே நடந்து வந்து கடைசியில் அவனுக்காக சபையார் கூடி ஜெபித்து கொண்டிருந்த வீட்டில் போய் நான் வெளியே வந்துட்டேன், எப்படி என்ன ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார் என்பதை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் என்மேல் இந்த ஊரில் இருக்க மாட்டேன்னு சொல்லி சிசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே போய் வாழ்ந்தான். இங்கே ராமுழுசும் ஒன்றும் தெரியாது யாருக்கும். அப்படி அவன் நித்திரை பண்ணினபடியால் தேவதூதன் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு நடக்க வேண்டிய சிரச்சேதத்திலிருந்து கர்த்தர் அவனை என்ன செய்தார்? விடுதலை பண்ணி அவனை அந்த ராஜாவின் கொடுமையிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். அப்படித்தான் என்ன செய்வாராம்? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை தேவையான வேளையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். முதல்ல தூக்கத்தினால ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் நிம்மதியாக தூங்கணும். தூங்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்? வேண்டியதை நமக்கு கொடுப்பார். அடுத்தாப்புல 2வது கிடைக்கிறது அவனுக்கு மனதின் சிக்கல். மனதில் இருந்த சிக்கலை எல்லாம் நீக்கினார். அடுத்தாப்புல விடுதலையை கொடுத்தார். பேதுருக்கு விடுதலையை கொடுத்தார். இந்த காரியங்கள் எல்லாம் நாம் தூக்கத்தினால் பெற்றுக்கொண்டவைகள். தூக்கத்தினால் இழந்தவைகள் 3. தேவ பலனை இழக்கிறது, அப்புறம் கர்த்தர் கொடுத்த வாய்ப்புகளை இழக்கிறது, நிம்மதியான பயணத்தை என்ன செஞ்சிட்டான்? யோனா இழந்து மீன் வயிற்றுக்குள்ளே கிடந்து கஷ்டப்பட்டான். அப்புறம் நம்ம தூக்கத்தினால் பெற்றுக்கொண்டவைகள் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். 2வது மனதில் ஏற்படுகிற தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் தரிசனத்தின் மூலம் கர்த்தர் நீக்குவார். அப்புறம் கர்த்தர் நமக்கு பெரிய விடுதலையை கொடுப்பார். மற்றவர்கள் நமக்காக ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். இவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டவைகள். தூக்கத்தினால் இழந்தவைகளையும் பெற்றுக்கொண்டவைகளையும் நாம் இன்றைக்கு தியானித்தோம். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுகமான நித்திரையை நீர் கட்டளையிடுகிறீரப்பா. அந்த நித்திரையினால் சில சமயங்களில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்பா. அப்படி உம்முடைய கிருபைகளை நாங்கள் இழந்து போகிறோம் கர்த்தாவே. இந்த சிம்சோனை போல கர்த்தாவே, பாவ வழிக்கு நேராக சென்று நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான் கர்த்தாவே. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் தள்ளப்படாதபடி காத்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, கண்களின் இச்சையிலே விழுந்து அவன் கெட்டு போய்விட்டான் சுவாமி. அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும் இயேசுவே. அதுபோல கர்த்தாவே, பேதுருவும் கர்த்தாவே நீர் கொடுத்த தருணங்களை இழந்து சோதனையை நின்று நீங்கள் மீட்கப்படுவதற்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரப்பா. அதை கேட்காமல் அலட்சியம் பண்ணினபடியால் சாத்தான் விரித்த அந்த வலையில் 3 தடவை கர்த்தரை என்ன செய்த இயேசுவை மறுதலித்தார். நான் அறியேன் அறியேன் என்று சொல்லி மறுதலித்தார். அப்படி மறுதலிக்கும் பொழுது தான் அவனுக்குள் நீர் பார்க்கும்போது தான் செய்த தவறை உணர்ந்து இந்த சேவல் கூவியதும் அவன் மனங்கசந்து அழுதான். அதை கர்த்தர் பார்த்து அவனிடத்தில் ஜனங்களை தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவனை ஒரு மேய்ப்பன் பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த காரியம், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். அப்படி நம்ம அதிலிருந்து திருந்தும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு
கிருபைகளை அளிக்கிறவராய் இருக்கிறார். அதுபோல யோனாவும் கர்த்தாவே உம்மை விட்டு தூரம் போனாலும் நீர் அவனை திரும்பவுமாக உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி நீரப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே, உம்முடைய இந்த தூக்கத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்டவைகள் என்ன என்று பார்த்தால், ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் நீர் கட்டளையிட்டீரப்பா. அதுபோல் நிறைய பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற துணையை ஏற்ற காலத்தில் நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அன்பின் தகப்பனே, தன்னுடைய வீணான சிந்தனைகளினால் தூக்கத்தை இழந்து இருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. அவர்கள் தூங்கி நல்ல தரிசனங்களை கண்டு அதன்படி நடக்க தேவரீர் அவர்களுக்கு கிருபை செய்யும். அதுபோல கர்த்தாவே, நீர் பெரிய விடுதலைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு சிறைச்சாலை அனுபவத்தை கொடுத்த போதிலும் அதினின்று ஒரு விடுதலையை கொடுக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றியப்பா. தொடர்ந்து யாவரையும் நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமதகப்பனே, ஆமீன். தூக்கத்தினால் ஏற்பட்ட நன்மைகளையும் செய்ய தவறிய தீமைகளையும் நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.